தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கரூர் சம்பவம் குற்றவாளிக்கு பதவி வழங்குகிறார் ஜோசப் விஜய். கரூர் சம்பவம் குற்றவாளிக்கு பதவி வழங்குகிறார் ஜோசப் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். செப்டம்பர் 27ஆம் தேதி கூட்ட நெரிசலில் 41 பேர் கரூரில் பலியாகினர். இந்த சம்பவத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. முதல் குற்றவாளியாக மாவட்ட செயலாளர் மதியழகன் சேர்க்கப்பட்டார். கைது செய்யப்பட்டு விடுதலை அடைந்தார். அவர் நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். கரூர் மக்கள் தோல்வியை கொடுத்தனர். ஜோசப் விஜய் மதியழகனை சந்தித்து அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். ஆட்சி அமைந்தவுடன் தங்களுக்கு நல்ல பதவி வழங்கப்படும் என்று கூறினார். ஆனால் சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்தார். இந்த சூழ்நிலையில் கட்சியில் நீண்டகாலமாக பயணிக்கின்ற விஜய் மக்கள் இயக்கத்தில் நீண்டகாலமாக பயணிக்கின்ற மதியழகனுக்கு ஜோசப் விஜய் பதவி வழங்க முடிவு செய்துள்ளார். அவருக்கு வாரிய தலைவர் பதவி வழங்கப்பட உள்ளது. கரூரில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருப்பதால் மதியழகனுக்கு முக்கியத்துவம் குறையுமா என்று பலரும் கேள்வி கேட்டனர். தற்பொழுது மதியழகனுக்கு வாரிய தலைவர் பதவி வழங்கி அவரை உயர்த்தி பிடிக்க விஜய் முடிவு செய்துள்ளார். வாரிய தலைவர் பதவிக்கு எந்த அதிகாரமும் பவரும் கிடையாதுதான். அது கௌரவ பதவி போன்றதுதான். ஆனால் அது அமைச்சர் பதவிக்கு சமமானது. தேசிய கொடி கட்டிய கார் வழங்கப்படும். தேசிய கொடி கட்டிய காரில் அவர்கள் வலம் வருவார்கள். தற்பொழுது கரூர் முக்கிய குற்றவாளி மதியழகனுக்கு பதவி வழங்க ஜோசப் விஜய் முடிவு செய்துள்ளார். இது தவறான ஒரு செயலாகும். வழக்கு நிலுவையில் இருக்கும்போது எந்த ஒரு குற்றவாளிக்கும் பதவி வழங்கக்கூடாது. அது முதலமைச்சரை களங்கப்படுத்துவது போன்றதாகும். தன்னைத்தானே களங்கப்படுத்துவது போன்றதாகும். ஆக கரூர் முக்கிய குற்றவாளியான மதியழகனுக்கு ஜோசப் விஜய் வாரிய தலைவர் பதவி வழங்கக்கூடாது.